நம்ம எல்லாருக்குமே இந்தியாவோட டாப் 2 ரிச்சஸ்ட் பர்சன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானிய ரொம்ப நல்லா தெரியும். உலக பணக்காரர் பட்டியல்ல 18வது இடத்துல இருக்காங்க. இந்திய பணக்காரர் பட்டியல்ல மொத 2 இடத்துக்குள்ள இருக்காங்க. ஓகேவா? இவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட் ஆஃப் த சக்சஸ் என்ன? இது வந்து ஜீரோல இருந்து இவங்களே எல்லாத்தையும் இவங்களோட ஓன் சாம்ராஜ்யமா? இல்ல இவங்களோட அப்பாவோட ஹெல்ப்னால இந்த இடத்துக்கு இப்படி வந்தாங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்ன அப்படிங்கிற முகேஷ் அம்பானியை பத்தின ஒரு ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். முகேஷ் அம்பானி வந்து அவரே வந்து எல்லாத்தையும் ஆரம்பிச்சாரு, ஸ்கிராச்ல இருந்து அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா அப்படி கிடையாது. இவரோட அப்பாவான திரிபாதி அம்பானி ஆல்ரெடி இந்தியாவில இருந்த ஒரு ரிச்சஸ்ட் பர்சன்ல அவரும் ஒருத்தர். அவர் வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். ஏமன்ல வந்து பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு வளர்ந்தோறும் பணக்காரர் பட்டியல்ல வந்து அப்புறம் இந்தியாவோட பிசினஸ் மார்க்கெட்டையே கார்பரேட் பிசினஸையே வந்து அப்படியே ஆட்டங்கான வச்சிருக்காரு. அந்த டைம்ல அந்த 1900 டு 2000 காலகட்டத்துல யாரு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னா டாட்டாவும் பிர்லாவும் தான். இவங்களுக்குள்ளதான் போட்டியே இருந்துச்சு. இந்த நேரத்துல ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்த திரிபாதி அம்பானி வந்து டோட்டல் இந்தியாவோட கார்பரேட் பிசினஸையுமே ஆட்டங்கான வைக்கிறாரு. அவரோட பசங்க தான் முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, நீனா கோத்தாரி, தீப்தி சலோக்கர் அப்படின்னு 4 குழந்தைங்க. அவருக்கு 4 சில்ட்ரன்ஸ். இதுல அனில் அம்பானியும் முகேஷ் அம்பானி அண்ணன் தம்பி, முகேஷ் அம்பானி அண்ணன், அனில் அம்பானி தம்பி. இந்த திரிபாதி அம்பானி இருக்கிற வரைக்கும் எல்லாமே அவங்களுக்குள்ள சுமூகமா இருந்துச்சு. திரிபாதி அம்பானி 2002ல இறக்குறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் சொத்துல எந்தெந்த ஷேர் யார் யாருக்கு போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது. அந்த டைம்ல திரிபாதி அம்பானி சாகிற டைம்ல அவங்களோட நெட்வொர்க் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல வந்து 1.5 லட்சம் கோடியில இருந்து 2 லட்சம் கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத வந்து யாருக்கு என்னென்ன இது போக போகுது, ஏன்னா நிறைய இது வச்சு நிறைய ஃபீல்டுல நிறைய இதுல வந்து அவங்க பிசினஸ் பண்ணிருக்காங்க. இதுல யார் யாருக்கு என்னென்ன விஷயத்த ஷேர் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதுல ஒரு பெரிய பிரச்சனை வருது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முகேஷ் அம்பானிக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து பிரச்சனை பண்ணி முகேஷ் அம்பானி கொடுக்கறது என்னன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்குறாங்க, ஆயில் அண்ட் கேஸ், பெட்ரோ கெமிக்கல்ஸ், ரிஃபைனரி பிசினஸ், அப்புறம் இந்த மாதிரி இவருக்கு வந்து கிட்டத்தட்ட லாங் டேர்ம்ல எந்தெந்த மாதிரியான growth தரக்கூடிய இந்த பிசினஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க முகேஷ் அம்பானி. அதே நேரத்தில் அனில் அம்பானிக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டெலிகாம், பவர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்டர்டெயின்மெண்ட், பினான்சியல் சர்வீஸ் இந்த மாதிரியான சில டிபார்ட்மெண்ட்ஸை வந்து அனில் அம்பானி கொடுக்குறாங்க, தம்பியான அனில் அம்பானி கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா அனில் அம்பானி கொடுத்தது எல்லாமே ஹைலி growth வந்து பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறப்ப அடுத்து திரிபாதி அம்பானிக்கு அப்புறம் அவங்க வாரிசுகள்ல வந்து இந்தியாவை வந்து இது பண்ண போறது யாரு அப்படின்னா ரூல் பண்ண போறது யாரு அப்படின்னா அது வந்து அனில் அம்பானி தான். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஷேர்ஸ் வந்து எல்லாம் பயங்கரமானது. அதுல வந்து ஒரு மேஜரான இது இருக்கு, ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஆனாலும் அதோட growth வந்து 10x 20x அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு. அந்த டைம்ல மீடியா என்டர்டைன்மெண்ட்லாம் பயங்கரமான ஒரு பீக் அந்த டைம், அந்த அந்த 2005 அந்த டைம்ல எல்லாரும் யோசிக்கிறப்ப ரைட்டு முகேஷ் அம்பானி கதை ஓவர், அனில் அம்பானி தான் இனிமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா காலம் வேற ஒண்ணு பதில் சொல்லுது. என்னது அப்படின்னா முகேஷ் அம்பானிக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப உடனே நாளைக்கு சக்சஸ் இருக்குமான்னு இல்ல. ஆனா லாங் டேர்மா பாக்குறப்ப 2005ல சொத்தை பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை போய் 2 பேருக்கு இடையில பெரிய பிரச்சனை போனால இந்தியா கவர்மெண்டே வந்து கிட்டத்தட்ட அன்அபிஷியலா வந்து இவங்களோட சொத்து வந்து பிரிச்சு கொடுக்கலாங்கிற ஐடியாக்குள்ள வந்திருக்காங்க. அந்த அளவுலாம் கவர்மெண்ட் வந்து அன்அபிஷியலா பண்ணிருக்காங்க. இதுல வந்து திரிபாதி அம்பானியோடைய மிஸ்ஸஸ் ஆன மனைவியான கோகிலடன் அம்பானி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க தான் ஷேர்ஸ் வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல இந்தந்த ஷேர்ஸ் வந்து முகேஷ் அம்பானிக்கு, இந்தந்த ஷேர்ஸ் அனில் அம்பானிக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி விஷயம் வேற ஒன்று நடக்குது. அனில் அம்பானி அவரோட மார்க்கெட் வந்து டோட்டலா டவுன்ஃபால் சந்திக்கிறாரு, கடன் வாங்குறாரு. அவரால் அந்த பிசினஸ் ரன் பண்ணவே முடியல. இன்னமும் அந்த இது வந்து பயங்கர ஸ்ட்ரகிள்ல போய்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அது வந்து அவர் மீளவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா முகேஷ் அம்பானி அவருக்கு கொடுக்கப்பட்ட பிசினஸ வந்து 2x 3x 4x அப்படின்னு சொல்லி அதை பயங்கரமா டெவலப் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட அவருக்கு கொடுக்கப்பட்டப்ப அந்த 2005ல அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்திய பண மதிப்பு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி இருந்து 2 லட்சம் கோடி. ஆனா இன்னைக்கு அவரோட நெட்வொர்க் என்ன அப்படின்னா 8 லட்சம் கோடியில இருந்து 9 லட்சம் கோடிக்கு அந்த பணத்தை
குட்டி போட வச்சிருக்காரு முகேஷ் அம்பானி. இது எல்லாமே அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ். அவர் இந்த இதுக்கு எந்த மாதிரியான ஒரு எஃபோர்ட் போட்டாரு. ஆனா அவரு ஜீரோல ஸ்டார்ட் பண்ணவர் கிடையாது. ஓகே, அப்பாவோட சொத்துல இருந்து பண்ணிருக்காரு. ஈக்குவலா கொடுத்த அனில் அம்பானி வந்து அதுல ஷைன் பண்ண முடியலையே. முகேஷ் அம்பானி தான் ஷைன் பண்ண முடிச்சு. அப்படிங்கிறப்ப முகேஷ் அம்பானியோட நாலேஜ் எந்த அளவு வந்திருக்கு பாருங்க. அவரை பொறுத்தளவுல இப்ப 2026ல வாழ்றதா 2026, 36ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை இப்பயே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 36ல பிசினஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பிசினஸ் அப்ப வந்து இதா இருக்கும். அப்ப இது இப்பவே அதுக்கான ஐடியால போய்கிட்டு இருக்காரு. பயங்கர அட்வான்ஸா அவரோட இது பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் முகேஷ் அம்பானி தான் இது பண்ணதான் ஜியோ. ஸ்டார்டிங்ல அந்த 2016 2017 டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஜியோவோட போன் வந்து அந்த டைம்ல அந்த 4G போனுங்கிறது கொஞ்சம் லைட்டா பூம் ஆகுது. அந்த நேரத்துல ஜியோ சிம் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 1 GB 1.5 GB நெட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சிம்ம வீதிக்கு வீதி குதிக்க விற்கிறாங்க. எல்லாரும் சிம் வாங்குறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நம்ம எல்லாரையும் பழக்கப்படுத்தினாரு. ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷத்துக்கு பழக்கப்படுத்தினாரு. ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க ஸ்டார்டிங்ல 199 நினைக்கிறேன், கரெக்டா தெரியல, 199 நினைக்கிறேன், இதை கட்டி நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுங்க சிம்ம அப்படின்னாரு. அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் 399, 400, அப்படி அப்படியே கூடி இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 84 நாள் 84 நாளைக்கு கிட்ட 899 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஒரு 1000 ரூபாய் கிட்ட சிம்முக்கு செலவழிக்க இதெல்லாம் வந்துருச்சு. நம்ம எல்லாரையுமே அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஒரு ஸ்கீமை ஃப்ரீயா கொடுத்து பழக்கப்படுத்துறாரு. பழக்கப்படுத்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே ஓப்பனா சொல்ல அடிக்ட் ஆக்குறாரு. இதான் கான்செப்ட். ஃப்ரீயா அவனை கொடுத்து நம்மள அடிமையாக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அவரு பிக்ஸ் பண்றதா ரேட்டு. அந்த நிலைமையில இப்ப நம்ம இருக்கோம். யோசிச்சு பாத்தீங்கன்னா, முதல்லாம் பாத்தீங்கன்னா போனை வந்து பேசுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், கேம் விளையாடுவோம். இந்த டேட்டாங்கிறது ரொம்ப கம்மியா இந்த கார்டுல சுரண்டி டேட்டா போடுவாங்க சில பேர். ஓகேவா, இவ்வளவு கம்மியா இருந்துச்சு. 1 GB ஃப்ரீ சிம் அப்படிங்கிறப்ப எல்லாரும் டச் போன் வாங்கி ஃப்ரீ சிம் யூஸ் பண்ணாங்க. அன்லிமிடெட் கால்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இன்னைக்கு டேட்டா உங்களுக்கு முடிச்சுன்னா டேட்டா லிமிட்டை தாண்டிங்கன்னா ஸ்பீடு உங்களுக்கு குறையும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த இது முடிச்சாலும், அதாவது அந்த எக்ஸ்பைரி, அதோட அந்த ரீசார்ஜ் டேட் எக்ஸ்பைரி ஆயிட்டாலும் அடுத்த ஒரு வாரத்து வரைக்கும் உங்களுக்கு இது வரும், இன்கமிங் அவுட் கோயிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்கமிங் கட் பண்ணவே இல்லை. இப்போ எப்ப கட் ஆகுதோ அடுத்த நிமிஷமே, இன்னைக்கு இப்ப கட் ஆகுதுன்னா அடுத்த நிமிஷமே எந்த அவுட் கோயிங் இருக்க மாட்டேங்குது. அவ்வளவு இது பண்றாங்க. ஆனா முதல்ல அதெல்லாம் இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்கீமை ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு மக்களுக்கு ஈஸியா. ஏன்னா இதுதான் வளர போகுது அடுத்து அப்படிங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணி மக்கள் எல்லாரையுமே அதுக்கு அடிமையாக்குறாரு. அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் பிக்ஸ் பண்ற ரேட்டுங்கிற மாதிரியான ஒரு பிளேஸ்ல அவர் உட்காந்துக்கிறாரு. இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா, போன் இல்லாம கூட நம்மள நிறைய பேருக்கு சான்ஸ் ஹாப்பியா இருக்கலாம். போன்ல டேட்டா இல்லாம போன் வேஸ்ட். போன்ல சப்போஸ் டேட்டா காலி ஆயிடுச்சுன்னா அந்த போனை குப்பையில போட்டுலாம். அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். 4G போன்லாம் இப்ப யாரும் யூஸ் பண்றதே கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் எல்லாம் 5G போன் தான். ஏன்னா அன்லிமிட்டட் டேட்டா. இப்போ டேட்டா போடாம போன்ல என்ன யூஸ் பண்ணணும்னு கேட்டா தெரியல நிறைய பேர். டேட்டா போடல, ஓகேவா, போன்ல என்ன பார்ப்பீங்க? ஒண்ணுமே கிடையாது. அந்த போன் வந்து உயிர் இல்லாத உடல், ஒரு டெட் பாடி மாதிரி தான் அந்த நிலைமையில இருக்கு. அப்படி நம்ம பிசினஸ் வந்து மாத்த யாராவது 2006 2010 இப்படி 2014 நடக்க போகுதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா எல்லாருமே அப்படியான ஆச்சரியம் தான் பட்டிருக்கோம். அது எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அந்த மூளை அப்படிப்பட்ட மூளை, அவ்வளவு யோசிக்கிறாரு, அட்வான்ஸா இருக்காரு. இன்னொன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாதது, இந்த பணக்காரங்க எல்லாம் கடன் வச்சுக்க மாட்டாங்க, ஏழைங்க தான் கடன் வாங்கி ஏமாறுறாங்க, ஏழைங்க தான் கடன் அடையிறாங்க. பணக்காரங்க வந்து அவங்க ப்ராஃபிட்டே பிசினஸ் பண்றாங்க இடத்துல அது கிடையாது. அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்கு. ஆனா ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க கடன் இருக்கு, அதை ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு புதுசா, ஏதாவது ஒரு புதுசா ஒரு பிளாட்ஃபார்ம்ல அவர் உள்ள போறாரு, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அம்பானிக்கு லாஸே ஆகாது. லாஸ் ஆச்சுன்னா, இந்த லாஸ் ஆச்சுன்னா விட்டத வேறத்துல பிடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மல்டிபிள் இன்கம் வச்சிருக்காரு. அவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன்னு கிடையாது. இந்த ஒன்ன நம்பிதான் என் லைஃப் ஓடுது, இந்த ஒன்ன நம்பிதான் நாங்க இருக்கோம் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பிசினஸ் பண்றாரு. இதுல லாபம் நஷ்டமாச்சா அதுல லாபத்தை பிடிச்சிருவேன், அதுல லாபமாச்சா இதெல்லாம் ஈக்குவல் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவரு இந்த நஷ்டத்தை கண்டு எந்த இடத்துலயுமே அவரு தோண்டு போனதே கிடையாது. அதை ஈக்குவலா இப்போ வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டே இருக்காரு. அதுல வந்து அவர் தெளிவா இருக்காரு. அவங்களுக்கு கடன் இருக்கு. ஆனா கடனை வந்து அவர் ரொட்டேஷன்ல கரெக்டா இருக்காரு. கரெக்டா அதுக்கேற்ற வட்டி கட்டிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா 3 லட்சம் கோடி கடன் சொன்னோம்ல, பேங்க்ல கடன் வாங்குறாங்க, லோன் போட்டு ஒரு இது புதுசா இதெல்லாம் பண்றாங்க, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு.
1,00,000 கோடி தான் அவருக்கு இப்போதைக்கு இது இருக்கு, கடன் வந்து பெண்டிங் இருக்கு. மத்த எல்லாத்தையும் அவர் கட்டிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா கண்டினியூஸா எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு ப்ராப்பரா. அவரு கீழ இருக்கிற அந்த சிஸ்டம் அவர் கரெக்டா ப்ராப்பரா இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரியான சிஸ்டத்துல இருக்காரு. இன்னொன்னு படிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்ப சப்போஸ் திடீர்னு நாளைக்கு காலையில நான் வந்து எல்லா பிசினஸையும், முகேஷ் அம்பானி கிட்ட இருக்கிற எல்லா பிசினஸையும் இன்னையோட ஸ்டாப் பண்றேன். இப்ப இருக்கிற என் சொத்து இருக்குல்ல, இத வச்சு நான் லைஃப் வாழ்ந்துக்கிறேன். எனக்கு இனிமே எனக்கு வந்து எந்த பிரஷரும் வேணாம். நான் இப்படியே இருந்துக்கிறேன் இத வச்சு அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அவர் வாழலாம் தெரியுமா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இன்னும் இருக்கிற சொத்த வச்சு வாழலாம் தெரியுமா? அவர்கிட்ட இருக்கிறது நெட்வொர்க் வந்து 8 லட்சம் கோடில இருந்து 9 லட்சம் கோடி, ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் கோடி அவர் செலவழிக்கலாம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு அவர் குடும்பம் 10 லட்சம் கோடி செலவழிக்குது. பிரைவேட் பிளைட்டு, அவங்க வீடு எல்லாமே, அவங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு 10 லட்சம் கோடி அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட் மாதிரி பண்றாங்க. ஒரு நாளைக்கு 10 லட்சம் கோடி காலி பண்றாங்க அப்படின்னு கணக்கு போட்டோம்னா வருஷத்துக்கு 3650 கோடி, ஓகேவா? இப்படி நீங்க கால்குலேட் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற கூடிய அந்த நெட்வொர்த்தை டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 219 வருஷத்துக்கு அவரு சொல்லுவாங்கல்ல, இந்த உட்காந்து சாப்பிடலான்னு, அப்படி உட்காந்து சாப்பிடலாம். 219 வருஷத்துக்கு அவர் குடும்பம் எதையும் நம்ப வேணாம். இப்ப அவர் பிசினஸ் ஸ்டாப் பண்ணா கூட, இந்த நிமிஷம் அவர் பிசினஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன், இனிமே நான் எந்த பிசினஸும் இல்ல, என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் லைஃப் ஹாப்பியா லீட் பண்ண போறேன் அப்படின்னு டிசிஷன் எடுத்தாருன்னா 219 வருஷத்துக்கு அவரால எந்த வேலையும் பார்க்காம இப்ப இருக்கிற மாதிரியான அந்த ஒரு ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ முடியும். கிட்டத்தட்ட தலைமுறைன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தலைமுறை 25 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 8 தலைமுறை இல்ல 9 தலைமுறை கிட்ட, இவரோட பேரன் அவரோட பேரஜில் 9 தலைமுறை கிட்ட உட்காந்தே அவரால் சாப்பிட முடியும். அந்த அளவு அவர்கிட்ட பணம் இருக்கு இப்ப. அது மாதிரி இது வந்து சின்னதா தான் வேரி ஆகும். ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அது மாதிரி இவர் வந்து இந்த லோன் வாங்குறாரு, கடன் வாங்குறாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து மணி மேனேஜ்மெண்ட் பத்தி நிறைய இன்ஃபுளுசஸ் பண்றாங்க. அவங்க ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லோன் வாங்குறாரு, அம்பானிக்கே கடன் இருக்கு, ஓகேவா? ஆனா அதை அவரால் அஃபோர்ட் பண்ண முடியுதாங்கிறது இருக்கு. நம்ம கிட்ட ஒரு லட்சம் நம்மகிட்ட கரெக்டா ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம 10 லட்சம் கடனை வாங்குறது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். தோத்தோம் அப்படின்னா பெருசா அடி வாங்கிடுவோம். ஆனா 1 லட்சம் நம்மகிட்ட ரொட்டேஷன் கரெக்டா இருக்கு, ப்ராப்பரா என்னால 1 லட்சம் வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியும்னா நம்மளால 10,000 20,000 வச்சு அஃபோர்ட் பண்ணிட முடியும். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். 8 லட்சம் கோடி என்கிட்ட இருக்கு, என்னால 3 லட்சம் கோடி ரொட்டேஷன் பண்ணிட முடியும். என் பிசினஸ் அப்படி மல்டிபிள் பிசினஸ் இருக்கேன். இந்த ஒன்ன நம்பி நான் கிடையாது. இதுல லாஸ் ஆச்சா போயிட்டு போது அடுத்ததை பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்வான்ஸ்ட் மூளையா இருக்கு. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இவரோட இவரோட அந்த ஒரு சக்சஸ் ஸ்டோரி எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். அதாவது எது பண்ணணும் தெரியறத விட எது பண்ணலாம் தெரிஞ்சா தப்பிச்சிடலாம். எது பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு. ரோட்டுக்கு போறேன், இந்த ரோட்ல பள்ளம் இருக்குப்பா, பைக்ல ஸ்பீடா போனா விழுந்துருவ அப்படிங்கிற மாதிரி இருந்தா ரைட்டு, பள்ளம் இருக்கு கொஞ்சம் கேப்சுலா போய்க்கலாம். விழுந்ததுக்கு அப்புறம் அதை சுதாரிச்சு அதுல மீள்றதுக்கு இப்படி விஷயங்களா இருக்கு, இப்ப நம்ம ஏமாறதுக்கான ஆப்ஷன் இருக்கு, நம்ம கீழே வந்து அடி வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம அறியாமையே செல்ஃபா நம்ம போறப்பவே இந்த இடத்துல குழி இருக்கு, கீழே விழுந்திருக்காங்க ஆல்ரெடி, நம்ம கொஞ்சம் பார்த்து சேஃபா போகணுங்கிற மைண்ட் செட் நம்ம வந்துருவோம். இது இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சா புரியலையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டது ஒரே அமௌண்ட் தான். யார் அதை வந்து 4x அதாவது 4 மடங்கு அதை வந்து பெருக்கியிருக்கா, அதுல இருந்து யாரு கீழே போயிருக்கா அப்படிங்கறது இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது யாராவது பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சு படிச்சுக்கிட்டு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ். வணக்கம்.